அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஒரு முக்கியமான நிகழ்வு இது. வள்ளுவத்துக்கு வண்ணம் சேர்க்க பலரும் பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் இந்த நாட்களில் திருக்குறளுக்கு இசையமைத்து திருக்குறளை உலகமெல்லாம் பரவச் செய்யும் நல்ல நோக்கத்தோடு இங்கே நண்பர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த பதிவு காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் வள்ளுவரையை ஆட்டையை போடுவதற்கு பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் காரணங்களுக்காக. வள்ளுவருக்கு சிலை வைக்கப் போகிறோம் என்று ஒருவர் இங்கிருந்து, தமிழே தெரியாத ஒருவர் இங்கிருந்து சிலையை கொண்டு போய் அங்கே போய் குப்பையில் போட்டு விட்டார். ஹரியானாவுக்கு இங்கே கொண்டு போய் இமாச்சல பிரதேசத்தில் கொண்டு போய் குப்பை நடந்தது. அதெல்லாம் புகைப்படம் எடுத்து போட்டார்கள். ஏனென்றால் வள்ளுவம் என்பது தமிழர்களின் வாழ்வியல் அறம். அது வடக்கே இருப்பவர்களுக்கு இந்த அறம் தெரியாது. அங்கே வேதம் பெரிது, 4 வர்ணம் பெரிது. தலையிலே பிறந்தவன், தோளில் பிறந்தவன், வயிற்றில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், இந்த 4லையும் பிறக்காதவன் பஞ்சமன். அதற்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் வள்ளுவன். 2 என்னைக்கும் ஒட்டாது. அது எல்லா தளங்களையும் நம்ம பார்க்கலாம். அங்கே ஆலயம் 10,000 நாட்டல் வடக்க, தமிழ்நாட்டில் ஆங்கூர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல். 2 எப்படி ஒட்டும்? அதனால தான் ஒன்றாத அரசாக ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் 10,000 நாட்டல்னா ஏற்கனவே இருக்கிற கோயிலை இடித்து அதுக்கு மேல் நாட்டல். என்னையா இது? 400 ஆண்டு காலம் மக்கள் வழிபட்ட ஒரு ஆலயத்தை அழித்து அந்த புதை மேட்டின் மீது ஒரு பில்டிங்கை கட்டி அதை அரசாங்கம், மதச்சார்பற்ற ஒரு அரசு இந்த நாட்டையே ஒரு மதம் சார்ந்ததாக கொண்டு செல்ல ஒரு முயற்சிப்பதை எந்த மதத்தை சார்ந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே வள்ளுவனை உயர்த்தி பிடிப்பது என்பது இன்றைய தேதியில் பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். வள்ளுவன் எவ்வளவோ சொல்லியிருக்கிறான். இது ஒரு பள்ளிக்கூட வளாகத்தில் நடக்கிறது. வள்ளுவருடைய 2 குறள் போதும் ஒரு கல்வி கொள்கைக்கு. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காத, என்ன சொல்கிறான்னு பாரு, அது உண்மையா, மெய்ப்பொருள் என்ன என்று பாரு. அதே மாதிரி இன்னொரு குறள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த 2 இருந்தால் போதும் ஒரு பள்ளிக்கூடத்தில். இந்த 2 குறளையும் மனதிலே ஏந்தி கொண்டு நடத்தப்படுகின்ற எந்த பள்ளிக்கூடமும் சிறப்பான பள்ளிக்கூடமாக இருக்கும். நான் இப்போ கடந்த 10-15 ஆண்டுகளாக பள்ளி கல்வித்துறையோடு இணைந்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். தனியாக இதே போன்ற ஒரு தனியார் பள்ளியில் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு மாற்று கல்விக்கான முயற்சியில் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதுனால இந்த 2 குறள் ரொம்ப முக்கியம் என்பது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே தேர்வு செய்யப்பட்ட குறள் பாக்களை இங்கே இசையமைத்து, மனதை தொடும் விதமாக இசையமைத்து தண்டபாணி அவர்களும் அவருடைய குழுவினரும் இங்கே பாடியிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்வது எங்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். இந்த விழாவிலேயும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் பங்கேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி, நிறைவும் அளிக்கிறது. புத்தக கண்காட்சி என்பது மாவட்ட தலைநகர்களை நடத்துவதற்கு தமிழக அரசே உதவி செய்கிறது, ஆணையிட்டிருக்கிறது. இதுக்கு முந்தையெல்லாம் சென்னையில் மட்டும்தான் நடக்கும். அப்புறம் உதயச்சந்திரன் என்கின்ற IAS அதிகாரியுடைய முயற்சியினால் மதுரையிலே அது முதன்முறையாக, சென்னைக்கு அடுத்து மதுரை நடைபெற்றது. இப்போது தமிழ்நாடு அரசே எல்லா மாவட்ட தலைநகர்களும் நடக்க வேண்டும் என்று நிதி நல்கையோடு நடத்த சொல்கிறார்கள். நான் கேள்விப்பட்ட வரை தென்காசியிலே தான் இது நடக்கும். மாவட்ட தலைநகரில் எங்கள் ஊருக்கு நடத்தணும் என்று போராடி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சங்கரங்கோவிலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை நான் அந்த புத்தக கண்காட்சி நடக்கும்போதே கேள்விப்பட்டேன். இது MLA-உடைய முயற்சியினால தான் இங்கே நடக்குது என்று. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாநில அளவில் அரசு தலைமை ஒரு முடிவு எடுத்து விடலாம், அறிவித்து விடலாம், ஆணை பிறப்பித்து விடலாம். ஆனால் அதை
மாவட்டங்களில் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது பொதுவாக அரசு உத்தரவை அதிகாரிகள் அமல்படுத்துவார்கள். ஆனால் அதற்கு இணையாக மக்கள் பிரதிநிதிகளும் அரசோடு இணைந்து அந்த பணியை முன்னெடுக்கும் போது அதனுடைய வடிவமும் வண்ணமும் இன்னும் செறிவாகவும் இன்னும் சிறப்பாகவும் அமையும் என்பதற்கு சங்கரன்கோவில் புத்தக கண்காட்சி ஒரு நல்ல உதாரணம். அப்படி ஒரு இணைப்போடு இந்த புத்தக கண்காட்சியை நடத்தினார்கள். நானும் வந்து அதில் கலந்து கொண்டு அதை பார்த்தேன். இதே பள்ளி மாணவிகளுடைய நாட்டியமும் அங்கே மேடையில் அரங்கேற்றினார்கள். எங்களுடைய அண்ணாச்சி கலாப்பிரியா அவருடைய புதல்வி டாக்டர் அகிலாண்ட பாரதி அவர்களும், சங்கரன்கோவிலே அவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, கலைஞர்கள் இருக்காங்க, பாடகர்கள் இருக்காங்க. திருவுடையான் இங்கே இருந்து செய்த பணிகள் மகத்தானது. சிறுவுடையானை நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் அவர் பேசுகிற ஒரு முக்கியமான ஆளுமை டாக்டர் சுப்ராஜ். அவரை பற்றி தான் எங்கிட்ட பேசிட்டே இருப்பார். அவங்க 2 பேரும் தினம் சந்திப்பாங்க ஆகிறது. அது எங்கள் தமிழ்நாடு பூரா தெரியாது. அப்படி சிறுகாழி கோவிந்தராஜனை வச்சு இங்கே விழா நடத்தியிருக்காரு திருவுடையான். பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்தவர். சாதாரண எளிய நெசவு தொழிலாளிகளுக்காக போராடியவர், சிறை சென்றவர். அவருடைய பாதையிலே தண்டபாணியும் திருவுடையானுடைய குழந்தைகளும் குடும்பமும் அதே பாதையில் நடைபோடுவது என்பது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து எங்களுடைய இயக்கத்துக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷங்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அடுத்தடுத்த இழப்புகளை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவையை போல மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து பணி செய்யக்கூடிய ஒரு தன்மை தண்டபாணிக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஆகவே அவர் அழைத்து நாங்கள்லாம் வராமல் இருக்க முடியாது. இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மேடையாகத்தான் நாங்கள் இங்கே தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தை கருதுகின்றோம். எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு நல்லது செய்வோம் என்பதுதான் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் சங்கத்தை பொறுத்தவரை எல்லா ஊர்களையும் நாங்கள் சொல்லுவது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா முற்போக்கு சக்திகளும் வந்து நிற்கின்ற மேடையாக நம்முடைய அமைப்பு இருக்க வேண்டும். மக்கள் ஒற்றுமைக்கான குரல் எப்போதும் ஓங்கி ஒலிக்க வேண்டும். இங்கே பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய குரல் ஒலிக்காத மாவட்டம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் மிக மோசமான காலத்திலே அவர் விருதுநகர் மாவட்டத்தில் முற்போக்கு சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கும்போது சாதி கலவரம் பயங்கரமாக நடந்தது விருதுநகர் மாவட்டம் முழுக்க. இந்த கலவர காலத்திலேயே பிரம்மாண்டமான கலையிறவை நடத்தியவர் அவர். மக்கள் ஒற்றுமைக்கான கலை விழாக்களிலே, கலை இரவுகளிலே தமிழகம் முழுவதும் சென்று பயணம் செய்து பேசியவர். என்னை பாதித்த ஆளுமைகளில் பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதிய போது, என் சக பயணிகள் என்ற ஒரு புத்தகம் எழுதும்போது என்னை பாதித்த முக்கியமான ஆளுமை என்று கிருஷ்ணகுமார் அவர்களை பற்றி எழுதினேன். வெறும் பேச்சல்ல, வெறும் வாய்ப்பேச்சல்ல, உழைக்கின்ற மக்களுக்காக வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து அது இன்னும் அடுத்தடுத்த வடிவங்களிலே செல்ல வேண்டும் என்று ஆவணப்படங்கள், திரைப்படங்கள் என்று தன்னுடைய பயணத்தை இன்னும் மேலும் புதிய பரிமாணங்களுக்கு எடுத்து சென்றக்கூடிய அருமை தோழர் கிருஷ்ணகுமார் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தது பெரிய மகிழ்ச்சி. கிருஷ்ணசாமி பாடும்போது அவர் அப்படியே அந்த பழைய பிகே முகம் வந்துருச்சு. அப்படியே கிருஷ்ணசாமியுடைய பாடல்களை மனதார கேட்டு அவரை பாராட்டிய அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்தது என்பது உண்மையிலேயே இந்த நேரத்தில் திருவிடையானந்தான் நினச்சி பார்க்கலாம். இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். பிகே வந்து இந்த 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 குறும்பதிவை வெளியிட்டிருக்கிறார் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். இப்படி பல நினைவுகள் இந்த சங்கரன்கோவில். நான் 40 வருஷமாக சங்கரன்கோவில் வந்துக்கிட்டு இருக்கேன். 19 இருக்கும்போது திருநெல்வேலியிலிருந்து வருவேன். இங்கே வந்து கிளை கூட்டத்தை நடத்திவிட்டு பல்வேறு கூட்டங்களிலே கலந்து கொண்டு போயிருக்கிறேன். எப்போதுமே சங்கரன்கோவில் ஏமாற்றியதே இல்லை. இந்த விழாவும் அதே போல் மிகச்சிறப்பாகவும் ஊர் மக்கள் பெரியவர்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த இவருடைய முயற்சியை வாழ்த்தி இருப்பதும், சாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருந்து, இந்த ஒன்றாக இருந்துங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதை உடைப்பதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள். இது ஒன்றாக இருந்து எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதுதான் நம் எல்லோரும் இந்த வள்ளுவர் சாட்சியாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற குரலின் சாட்சியாக நாம் மனதிலே உறுதியேற்று இந்த ஒற்றுமையை இந்த இசையின் மூலமாகவும், இலக்கியத்தின் மூலமாகவும், கலையின் மூலமாகவும், புத்தக கண்காட்சிகள் மூலமாகவும் மக்கள் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பதும் இன்னும் வளர்த்து எடுப்பதும் இன்றைய காலத்தில் இந்தியாவில் மிக மிக தேவையான ஒன்று. அந்த பண்பாட்டு பணியிலே இந்த இந்த வள்ளுவர் பாடல்கள் வெளியிடும் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கான பாராட்டு ரொம்ப ரொம்ப அவசியம்.
அதாவது பொது காரியத்துக்காக இறங்கி வேலை செய்கிறவர்களை பாராட்டலைன்னா பொது காரியத்துக்கு ஆள் வராமல் போயிடும். எதிர்காலத்தில் என்ன கிடைக்கும்? பொது வாழ்க்கையில் ஈடுபட்டால் என்ன கிடைக்கும்? வீட்டில் ஏச்சு பேச்சு தான் கிடைக்கும். வீட்டை கவனிக்க முடியாதுல்ல. ஊருக்கு நல்லது செய்வதை மனந்திறந்து பாராட்ட வேண்டும். அது புத்தக கண்காட்சியை முன்னின்று நடத்தியது மட்டுமல்லாமல் அதை ஒரு மக்கள் விழாவாக மாற்றியதற்காக அவர் ஆற்றிய தொண்டு எழுத்தாளர்களாக எங்களுடைய சார்பாக, தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் சார்பாக திரு ராஜா அவர்களை மனதார பாராட்டுகிறேன். விட்டுறாதீங்க, அடுத்த வருஷம் தென்காசிக்காரன் கொண்டு போயிடுவான், அது விட்டுறாதீங்க. ஏன்னா பேச்சுவார்த்தையில் அப்படி ஆயிரும். சரி, ரொட்டேஷனில் விடுவோம், இந்த வருஷம் தென்காசி, அடுத்த வருஷம் அங்கே வச்சுக்கன்னு கலெக்டர் சொல்லுவார். நாளைக்கு இதை விட சிறப்பாக நடத்த முடியுமான்னு கேள்வியை வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்படி இந்த புத்தக கண்காட்சியை ரங்கநாதர் மக்களின், இந்த வட்டார மக்களின் மாபெரும் அறிவு திருவிழாவாக தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து எல்லோரையும் மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.